गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम श्री आञ्जनेय स्वामिनः जय श्री सद्गुरु स्वामिनः जय ஷேங்காலிபுரம் பிரிவா ஸ்ரீ அனந்தராம தீட்சிதருக்கு கோடி நமஸ்காரங்களை பண்ணி ஆரம்பிக்கிறேன். இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் 6வது நாள், வாமனாவதாரம், அதை தொடர்ந்து ராமச்சரித்திரம் சொல்ல இருக்கிறேன். சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு கங்கா தீரத்துல ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமாக உபதேசம் பண்ணிட்டு வரால். எத்தனையோ சரித்திரங்கள் சொல்லிட்டு வரால். வாமனாவதாரம் உபதேசம் பண்ணினால். பாகவதத்துல வாமனாவதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரம், ரொம்ப விசேஷமான சரித்திரம். வாமனாவதாரத்தை சுகர் சொல்ல ஆரம்பிச்சால். ஒரு சமயம் துர்வாசர் மகரிஷி கைலாசம் போனால் பரமேஸ்வரனை தரிசனம் பண்றதுக்கு. அப்படி அங்க பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணி அம்பாளை தரிசனம் பண்ணி அம்பாள்கிட்டேருந்து பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு வரால். வாங்கிட்டு பூலோகத்துக்கு வந்துட்டு இருக்கால் துர்வாசர். வர வழியில தேவேந்திரன் தேவ நதியில ஸ்நானம் பண்ணிவிட்டு தேவஸ்திரீகளோட ஐராவதத்துல ஏறிண்டு வந்துட்டு இருக்கான் தேவேந்திரன். இவர் துர்வாசர் தேவேந்திரனை பார்த்துட்டாள். பார்த்ததே அவனை நிறுத்தினாள். நிறுத்தி அம்பாள் பிரசாதத்தை இந்திரன்ட்ட கொடுத்தாள் துர்வாசர். இந்திரன் என்ன பண்ணிருக்கணும்? அவரை நமஸ்கரிச்சு பயபக்தியோட அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு கண்ணில் ஒத்திக்கணும். ஆனா அகங்காரத்தினால இந்திரன் என்ன பண்ணினான்? அலட்சியமா பிரசாதத்தை வாங்கிட்டானா. ஐராவதத்தினோட தலைமையில கொண்டு போய் பிரசாதத்தை வச்சான். அது யானை என்ன பண்ணும்? தலையை ஆட்டித்து பிரசாதம் கீழே உழுந்துடுத்து. துர்வாசர் ரொம்ப கோபிஷ்டர். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தான். இப்படி அம்பாள் பிரசாதத்தை இப்படி அலட்சியப்படுத்தினான்ட்டு சாபம் கொடுத்துட்டால் துர்வாசர். என்ன சாபம்னால், ஏயம் த்ரைலோக்கிய ராஜஸ்ரீஹி த்வதாலம்பேன சேஷ்டதே அத்யைவ த்வதமித்ராணாம் வசமாபத்யதாமிதி. எந்த திரைலோக்கிய ராஜஸ்ரீ உன் கையில இருக்குங்கிற அகங்காரத்தினால இப்படி அம்பாள் பிரசாதத்தை கூட நீ அலட்சியப்படுத்தினியோ, அந்த திரைலோக்கிய ராஜ்யம் இந்த க்ஷணமே உன் கையை விட்டு சத்ரு கைக்கு போய் சேரட்டும்னுட்டால். சபிச்சுட்டால். உன் ராஜ்யம் முழுக்க உன் விரோதிக்கு போய் சேரட்டும்னுட்டால் இந்த க்ஷணமே. உடனே கதறினான் இந்திரன். தேவர்களுக்கெல்லாம் ராஜ்யம் போனதை விட சத்ருவனிடத்துல போயிடுத்தே ராஜ்யம்னு வருத்தம் ரொம்ப தாங்கலையாம். துக்கப்பட்டால் தேவர்கள்லாம். உடனே அசுரால் வந்துட்டால் அந்த க்ஷணமே. அதர்மமா யுத்தம் பண்ணி தேவர்கள்டேந்து ராஜ்யத்தை முழுக்க புடுங்கிண்டு போயிட்டால். தேவர்களை பறக்க விட்டுட்டால். எல்லா ராஜ்யத்தையும் புடுங்கிண்டு போயிட்டால் அசுரால். தேவர்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம அப்படி பூலோகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால். ராஜ்யம் எல்லாம் போய். தேவர்களின் தாயார் அதிதி. அவளுடைய பர்த்தா காஷ்யபர். காஷ்யபருக்கு பிறந்தவா. தேவர்களும் காஷ்யபருக்கு பிறந்தவா தான், அசுராலும் காஷ்யபருக்கு பிறந்தவா தான். காஷ்யபர் இடத்துல போய் இந்திரனோட அம்மா போய் பிரார்த்தனை பண்ணினாள். இப்படி நம்ம குழந்தைகள் தேவர்கள் இப்படி கஷ்டப்படுறாளே, ராஜ்யத்தை இழந்து, இதுக்கு விடுவு மோட்சமே இல்லையா, இவாளுக்கு ராஜ்யம் திரும்ப கிடைக்காதா, இதுக்கு என்னதான் வழின்னு கேட்டால். அதுக்கு அவளுடைய பர்த்தா காஷ்யபர் பதில் சொன்னால், இதுக்கு ஒரு வழி இருக்கு. பயோவிரதம்னு ஒரு விரதம். அத 12 நாள் ஸ்ரத்தையா அனுஷ்டிக்கணும். பகவான் உபாசிச்சு அப்படி பூமியில சயனம் பண்ணணும். நித்தியம் பகவத் பூஜை பண்ணணும். அப்படி பகவத் கதைகளை மகான்கள் வாக்குல இருந்து 12 நாளும் கேட்கணும். அப்படி கேட்டா சாட்சாத் சர்வேஸ்வரன் நாராயணனே உனக்கு குழந்தையா பிறப்பான்னு அனுகிரகம் பண்ணினால் காஷ்யபர். அப்படி பர்த்தா சொன்னதை கேட்டு 12 நாள் விரதத்தை அனுஷ்டிச்சால் அதிதி. ரொம்ப ஆச்சாரத்தோடையும் அனுஷ்டானத்தோடையும் 12 நாள் விரதம் இருந்து மகான்கள் வாக்குல இருந்து பகவத் குணம் கேட்டால். கேட்டதே சாட்சாத் நாராயணன் சர்வேஸ்வரனே அவளுக்கு குழந்தையா வந்து பிறந்தாலாம். ஸ்ரோணாயாம் ஸ்ரவண துவாதஷ்யாம் முகூர்த்த அபிஜிஃப் பிரபுஹு. ஸ்ரவண துவாதசியில அவதாரம் பண்ணினால் சுவாமி நாராயணன். வாமன மூர்த்தியாய் அவதாரம் பண்றால். சங்கு சக்கரத்தோட அவதாரம் பண்ணினால் சுவாமி. அதை பார்த்துட்டு அவர் மாதா பிதா பிரதட்சணமா வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணினால்.
நமஸ்காரம் பண்ணிட்டு தலை நிமிர்ந்து பாக்குறாள். சுவாமி அப்படியே 2 கையோடையும் 2 காலோடையும் மானுஷ குழந்தையாய் மாறி விடுறாளாம். வாமன மூர்த்தியாய் அவதாரம் பண்ணிட்டாள் சுவாமி. இந்திரனுக்கு தம்பியாக வந்து பிறந்தாள். 5 வயசு ஆச்சு சுவாமிக்கு. அவர் பிதா உபநயனம் பண்ணி வச்சால் குழந்தைக்கு. உபநயனம் பண்ணி வச்சா காயத்ரியை யார் உபதேசம் பண்ணணும்னா பிதாதான் உபதேசம் பண்ணணும்னு சாஸ்திரம் அப்படி கட்டாயம் இல்லைன்னு விட்டால். மகான்கள் யாராவது இருந்தா, வேதவித்து மகான்கள் இருந்தா அவளை கூப்பிட்டு கூட உபதேசம் பண்ண சொல்வாளாம் காயத்ரிய. இவருக்கு வாமனமூர்த்திக்கு யாரு காயத்ரி உபதேசம் பண்ணால் சூரியன் வந்து உபதேசம் பண்ணினாலாம் காயத்ரிய. சூரிய பகவான் வந்து காயத்ரி உபதேசம் பண்ணினால். யஜ்ஞோபவீதம் பிரகஸ்பதி வந்து கொடுத்தால் யஜ்ஞோபவீதம். அவருடைய மாதா அதிதி வஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தால் குழந்தைக்கு. குபேரன் பிக்ஷா பாத்திரம் கொண்டு வந்து கொடுத்தானாம். எத்தனை பெரிய பணக்காராளா இருந்தாலும் உபநயனம் ஆச்சுன்னா பிக்ஷா எடுத்துதான் சாப்பிடணும், அதுதான் சாஸ்திரம். அதனால பிக்ஷா பாத்திரம் குபேரன் கொண்டு வந்து கொடுத்தான். ஜபமாலை சரஸ்வதி கொண்டு வந்து கொடுத்தாள். இப்படி உபநயனம் ஆச்சு குழந்தைக்கு. உபநயனம் ஆனதே பிக்ஷைக்கு போகணும். முதல் பிக்ஷை யார்கிட்ட போகணும்னால் இதுக்கு ஆபஸ்தம்பர் பதில் சொன்னார். யாரு எப்போ போய் கேட்டாலும் இல்லேனே சொல்ல மாட்டாளோ அவள்கிட்ட போய் முதல் பிக்ஷை வாங்கணும்னால். அப்படி யாருன்னு கேட்டால் அது மாதா தான். அது தாயார் தான். எப்போ குழந்தை போய் எது கேட்டாலும் இல்லேனே சொல்ல மாட்டாளாம். எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் குழந்தை எது கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாத ஒரே ஜீவன் இந்த லோகத்திலேயே மாதா மட்டும்தான் விட்டாள். மாதாக்கு அடுத்து சகோதரி. இந்த சகோதரிகளுக்கு சகோதரனிடத்துல இருக்கிற அந்த பிரேமை இருக்கே அது மாதாக்கு சமானம் விட்டாள். அதனால ஆபஸ்தம்பர் சொன்னார், பிக்ஷ முதல் பிக்ஷ மாதாவின் இடத்துல போய் கேளு, அப்படி இல்லைன்னா சகோதரிட்ட போய் கேளுன்னு விட்டாள். இவா 2 பேர் தவிர வேற ஒத்துட்டையும் கேட்காதேன்னு விட்டாள். இவர் வாமனமூர்த்தி என்ன பண்ணினால் முதல் பிக்ஷை யார்கிட்ட போய் கேட்டால், ஏன்னா மாதாட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்கோனோ, அதனால இவர் எந்த மாதாட்ட போய் கேட்கணும் கேட்டார்னால் பிக்ஷாம் பகவதிம் சாக்ஷாத் உமாதாத் அம்பிகா சதி. சாக்ஷாத் அம்பிகையான திரிலோக மாதாவான அன்னபூர்ணியின் இடத்துல போய் முதல் பிக்ஷைய வாங்கிண்டாலாம் வாமனமூர்த்தி. திரிலோக மாதாவான அன்னபூர்ணியின் இடத்துல போய் பிக்ஷை வாங்கிட்டு வந்தால் சுவாமி. அப்படி விசேஷமா உபநயனமாச்சு வாமனமூர்த்திக்கு. 2 வருஷம் பிரம்மச்சரியம் அனுஷ்டிச்சால். அப்புறம் மகாபலி எங்க இருக்கான்னு விசாரிக்க ஆரம்பிச்சாலாம். ஏன்னா தேவர்கள்ட்ட இருந்து புடுங்கிட்டு போன சொத்தெல்லாம் மகாபலி வச்சுட்டு இருக்கான். மகாபலி அசுரகுலத்துல பிறந்தவன். அதர்மமா இப்படி யுத்தம் பண்ணி தேவதைகள்ட்ட இருந்து சொத்தெல்லாம் புடுங்கின்னு வந்துட்டா. மகாபலிட்ட இருக்கு இப்ப எல்லாம். இவர் இந்திரனுக்கு தம்பியாக வந்து பிறந்திருக்காள் சுவாமி. என்னத்துக்காகனா மகாபலிட்ட இருந்து சொத்தெல்லாம் வாங்கி திரும்ப கொண்டு போய் இந்திரன்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக வந்திருக்காள் சுவாமி. மகாபலி எங்க இருக்கான், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு விசாரிச்சால். விசாரிச்சதுல மகாபலி இப்ப பூலோகத்துல அஸ்வமேதம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுண்டால். தம் நர்மதயாஸ்தடே உத்தரே பலேர்ய ரித்விஜஸ்தே பிருகுகச்ச சன்யக். மகாபலி இப்படி நர்மதா தீரத்துல அஸ்வமேதம் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டுமல்ல ஒரு பெரிய சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கானா. இந்த யஜ்ஞத்துல யார் வந்து என்ன யாச்சகம் கேட்டாலும் அவளுக்கு இல்லேன்னு சொல்லாம கேட்கறதெல்லாம் கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கானா மகாபலி. யார் வந்து எது கேட்டாலும் அப்படி வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கானா. இது கேள்விப்பட்டால் வாமனமூர்த்தி மகாபலிட்ட யாச்சகத்துக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டாள். யாச்சகத்துக்கு கிளம்பி போனால் மகாபலியின் இடத்துல வாமனமூர்த்தி. இவர் இங்க யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. இவர் வாமனர் வந்துட்டு இருக்கால் மேற்கேந்து வரால். மகாபலிக்கு குரு சுக்ராச்சாரியர். சுக்ராச்சாரியர்ங்கிறவர் அசுரர்களுக்கெல்லாம் குரு. அவர் வாமனர் அங்க மேற்கேந்து வரத பார்த்தார் சுக்ராச்சாரியர். பார்த்துட்டு என்ன நினைச்சால், சூரிய கிலாயாதி
உதவா விபாவசுஹு சனத்குமாரோ அத தித்ருக்ஷயா க்ரதோஹோ. வரது யாருன்னு நினைச்சாலாம், சூரியன் வரான்னு நினைச்சாலாம். மகாபலிட்ட போய் சொன்னாலாம், அதோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காரே, அவர் யார் தெரியுமா, சூரியன் வரார் அப்படின்னாலாம். ஏன்னா வாமனருடைய தேஜஸ் அப்படி இருந்துதான், சூரிய பகவான் மாதிரியான தேஜஸ். அதை பார்த்துட்டு சூரியன் வரால்னு சொன்னான். உடனே இவருடைய சிஷ்யன் சொன்னான், வரது சூரியன் இல்ல அக்னின்னான். இன்னொரு சிஷ்யன் சொன்னான், அக்னியும் இல்ல சனத்குமாரர் வந்துட்டு இருக்கால், யாகம் பார்க்கறதுக்காக சனத்குமாரர் வந்துட்டு இருக்கால்னு சொன்னான். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியாக சொன்னால். சுவாமி வாமனர் எப்படி வந்தால்னால், சத்ரம் சதண்டம் சஜலம் கமண்டலம் விவேஷ பிப்ரத் ஹயமேதவாட்டம். கையில ஒரு கொடையாம், தீர்த்த பாத்திரமாம், வாக்குல வேத மந்திரமாம், பிரம்ம வேஷம், மறை உருவியாம், ஜட அப்படியே வரிசை வரிசையா தொங்குறதாம், பலாஷ தண்டம். இப்படி வந்தாலாம் அதி தேஜஸ்வியாய். இப்படி வந்தால் வாமனமூர்த்தி அந்த யாகசாலைக்கு. இதுல இன்னொரு விசேஷம், இவர் மாந்தோல் வேற போத்தின் இருந்தாலாம் இப்படி மார்பிள. வாமனர் எண்ணத்துக்காக இவர் மாந்தோல் போத்தின் இருந்தால் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வியாக்கியானம் எழுதியிருக்கா. அதுல ஒருத்தர் எழுதியிருக்கார் வியாக்கியானம், சுவாமி மார்பிள மகாலட்சுமி இருக்கா, இவர் இப்போ யாச்சகத்துக்காக வந்திருக்கால், மகாபலிட்டேந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு போக போறார் சுவாமி. மார்பிள மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் மகாபலி மேல விழுந்துடுத்துனா இவரால் எல்லாத்தையும் வாங்கிட்டு போக முடியாது. ஏன்னா அங்க வளர்ந்துட்டு வரும் மகாலட்சுமி கட்டாட்சம் பட்டுடுத்துனா. அதுக்காக மகாலட்சுமியை மறைக்கிறதுக்காக அப்படி மாந்தோலை போத்திட்டு வந்திருக்காலாம், மார்பிள இருக்கிற மகாலட்சுமியை மறைக்கிறதுக்காக. இப்படி ஒருத்தர் வியாக்கியானம் எழுதினால். இப்படி மாந்தோல் போத்திட்டு வந்திருந்தாலாம். மௌஞ்சியா மே கலையா வீதம் உபவீதா ஜினோத்தரம் ஜட்டிலம் வாமனம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரிம். இப்படி அழகா வந்துட்டு இருந்தாலாம். வாமனருடைய இந்த தேஜஸ பார்த்து எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாய் பார்த்தால். மகாபலி ஓடி வந்தான். ஓடி வந்து இவர் சரணத்துல வந்து விழுந்தானாம். இப்படி அவர் அழகா வந்ததை பார்த்ததே சுக்கராச்சாரியால் வாமனமூர்த்தி அழிச்சுட்டு உள்ள வந்தால். வாமனரை பார்த்ததே மகாபலி ஓடி வந்தது பெரிய ஆச்சரியம்னால். ஏன்னா மகாபலி பரம அகங்காரியாம். ஆத்துக்கு வந்தவால வானே கூப்பிட மாட்டானாம் மகாபலி, தலைய கூட அசைக்க மாட்டான்னு விட்டால். அத்தனை அகங்காரமா இருப்பானாம் மகாபலி. ஆனா என்ன ஆச்சரியம், இவரை வாமனமூர்த்தியை பார்த்ததே அப்படியே பக்தி ததும்பி ஹிருதயம் முருகி ஓடி வந்து இவர் சரணத்துல வந்து நமஸ்காரம் பண்ணி இவருக்கு தீர்த்தங்கள்லாம் விட்டு அப்படி உபச்சாரம் பண்ணினானா மகாபலி. இது பெரிய ஆச்சரியம் நுட்டான். ஏன்னா சுவாமியினுடைய தேஜஸ் அவனை பிடிச்சு இழுத்து விடுத்து. பட்டத்திரி கேட்கிறாள் நாராயணியத்துல, இந்த இடத்துல பட்டத்திரி கேட்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து, ஆனீதமாஷு பிருகுபிஹி மகசாபிபூதைஹி த்வாம் ரம்ய ரூபம் அசுரஹா புலகாவ்ருதாங்கஹ பக்த்யா சமேத்ய சுக்ருதி பரிநிஜ்ய பாதௌ தத்தோயமன்வத்ருத மூர்த்னி தீர்த்த தீர்த்தம். ஹே குருவாயூரப்பா, நீ இப்படி வாமன மூர்த்தியாய் அழகா வரத பார்த்துட்டு உன்னை சுக்கராச்சாரியால் வந்து உள்ள அழிச்சுட்டு போனதே பரம அகங்காரியான மகாபலி தலைய கூட ஆட்ட மாட்டானாமே வந்தவாளை பார்த்து. அப்படி இருக்கிறவன் ஹிருதயம் முருகி பக்தி பெருகி கண் ஜலம் பெருக மயிர்கூச்சலிட்டு உன் சரணத்துல வந்து தங்க கிண்டியினால தீர்த்தத்தை கொட்டினானாமே. அப்படி உன் சரணத்துல பட்ட தீர்த்தத்தை எடுத்து தன் தரையில வாரி அரைச்சுட்டானாமே. இது சத்தியமானு கேட்டால், உன் சரணத்துல பட்ட எந்த ஒரு தீர்த்தம் கங்காதி நதிகளையும் புண்ணியமா ஆக்குமோ அப்படிப்பட்ட தீர்த்தத்தை தன் தலையில எடுத்து புரோக்ஷணம் பண்ணினானாமே. இது சத்தியமானு கேட்டால், என்னப்பனே ஆமாம் சத்தியம் நாலாம் குருவாயூரப்பன். அப்படி சுவாமி சரணத்துல தங்க கிண்டியினால தீர்த்தத்தை விட்டு அந்த சுவாமி சரணத்துல பட்ட தீர்த்தத்தை தன் தலையில எடுத்து கொட்டுகின்றானாம் மகாபலி. ஆச்சரியமாய் கேட்கிறாள் பட்டத்திரி. இப்படி மகாபலி அவருக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து வரணம் வரணும்னு வரவேற்தான் வாமனரை.
வரவேர்த்துட்டு கேட்டான். ஸ்வாகதம் தே நமஸ்துபியம் பிரம்மம் கிம் கரவாமத்தேன்னு கேட்டான். ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம் வரணும். என்ன விஷயமா வந்திருக்கேன்? உங்களை பார்த்தா ஏதோ யாச்சகத்துக்கு வந்தா மாதிரி தெரியுதே. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கோ, எது வேணுமாலாம் தரே, என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படிங்கிறான் மகாபலி சுவாமியை பார்த்து. சுவாமி கேட்டால் மகாபலியை பார்த்து, மகாபலி நான் யாருன்னு தெரிஞ்சுண்டியான்னு கேட்டால், தெரிஞ்சுண்டேன் நான் மகாபலி. சுவாமிக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுது. ஒருவேளை தான் நாராயணன்கிறத சுக்கராச்சாரியால் இவனுடைய குரு சொல்லிவிட்டாலோ இவனிடத்துல, தெரிஞ்சுட்டேங்கிறானே மகாபலி அப்படின்னு சுவாமிக்கு தூக்கி வாரி போட்டது ஒரு க்ஷணம். என்ன தெரிஞ்சுட்டேன்னு கேட்டால் மகாபலி சொன்னான், பிரம்மர்ஷீனாம் தபஸ் சாக்ஷாத் மன்யே த்வார்ய வபுர்தரம். பிரம்ம ரிஷிகளோட தபசு ஒரு ரூபம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த ரூபம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுட்டேன். நான் பழச்சேன்னு நினைச்சால் சுவாமி. எங்க தான் யாருங்கிறது தெரிஞ்சுட்டானோன்னு பயந்து போயிட்டாலாம் சுவாமியே ஒரு க்ஷணம். பழச்சேன்னு நினைச்சால் சுவாமி. நினைச்சுட்டு சொன்னான், மகாபலி இப்படி உங்கள் கால் அலமின ஜலம் எங்க கிரகத்துல பட்டிருக்கே, எத்தனை புண்ணியம் பண்ணிருக்கோம் நாங்க. எங்காத்து பித்திருக்கள்லாம் கரையேறிட்டாள்னுட்டான். எங்காத்து பித்திருக்கள்லாம் கரையேறிட்டா. உங்களுக்கு என்ன வேணும்? கோக்கல் வேணுமா, கோதானம் பண்ணட்டுமா உங்களுக்கு? இல்ல தங்க கட்டிகள் வேணுமா, வெள்ளி கட்டிகள் வேணுமா, வைரம் வேணுமா, இல்ல உயர்ந்த கிரகம் வேணுமா, அல்லது விவாகம் பண்ணிக்கிறதுக்கு கன்னிகை வேணுமா, அல்லது எதேஷ்டமான அன்னதானம் வேணுமா, கிராமங்கள் வேணுமா, நகரங்கள் வேணுமா, இல்ல குதிரைகள் வேணுமா, யானைகள் வேணுமா, தங்க ரதங்கள் வேணுமா, என்ன வேணும்னு கேளுங்கோ அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறான் மகாபலி. இப்படி இது வேணுமா அது வேணுமான்னு நான் கேட்கிறேன் தெரியுமா? ஏன் கேட்கிறேன் தெரியுமா? ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சத்பாத்திரம் எனக்கு கிடைக்காதுன்னா. சாஸ்திரத்துல என்ன சொல்றால், தானம் பண்ணினாலும் சத்பாத்திரமா பார்த்து தானம் பண்ணணும். யாரோ துஷ்டனுக்கு போய் உதவி பண்ணிடக்கூடாது. துஷ்டனுக்கு போய் தானத்தை பண்ணி பிரயோஜனம் இல்லை. நல்ல வேதவித்தா சத்பாத்திரமா யாருக்கு தானம் கொடுத்தா பிரயோஜனம் உண்டோ அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் தர்மத்தை, தானத்தை. அதனால சொல்றான் மகாபலி, இப்படி உங்களை மாதிரி ஒரு வேதவித்து ஒரு பிரம்மச்சாரி எனக்கு கிடைப்பாளா? நான் என்ன பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன், இந்த சத்பாத்திரம் எனக்கு கிடைக்குமா? அதனாலதான் இது வேணுமா அது வேணுமான்னு கேட்கிறேன்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஒண்ணு கொடுத்தான் மகாபலி. என்ன வேணுமோ கேளுங்கோன்னு நான். இந்த மகாபலி சொன்னதை கேட்டு சுவாமி சொன்னால், நிஷம்ய பகவான் பிரீதஹா பிரதிநந்தியேதம் அப்ரவீத். சுவாமி சொன்னால், மகாபலி இப்படி இத்தனை வேணுமான்னு கேட்கிறியே, என் ஹிருதயம் குளிர்ந்து எடுத்துடாள் சுவாமி. ஹிருதயம் அப்படியே குளிர்ந்து போச்சுடா. இது மாதிரி யாராவது கேட்பாளான்னு சுவாமி. ரோட்ல போயிட்டு இருக்கோம், யாராவது யாச்சகம் கேட்டா அவள்கிட்ட போய் என்ன வேணும்னு நான் கேட்கிறோம். ஏதோ கையில இருக்கிற 5 10 அவளுக்கு போடுறோம். ஆனா யாச்சகத்துக்கு வந்தவாள்கிட்ட என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கறியே, இது மாதிரி நான் எங்கேயுமே கேட்டது இல்லையேங்கிறாள் சுவாமி. இது மாதிரி நான் பார்த்ததும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை. இப்படி யாச்சகத்துக்கு வந்தவாள்கிட்ட போய் என்ன வேணும், தங்க ரதம் வேணுமா, வைரம் வேணுமா அப்படின்னு பெரிய லிஸ்ட் கொடுக்கறியே, இந்த விஷாலமான ஹிருதயம் யாருக்குடா வரும் அப்படின்னால் சுவாமி. சொல்லிட்டு சொன்னால், ஹே மகாபலி, இப்படி நீ பேசினதுக்கு 2 காரணம். ஒண்ணு, உன்னுடைய தாத்தா பிரகலாதன். பிரகலாதன் பரம பாகவதோத்தமன். எப்பொழுதும் சித்தத்துல பகவத் ஸ்மரணை தான் பிரகலாதனுக்கு. பிரகலாதனுடைய பேரண்ணி, அதனால உனக்கு அந்த விஷாலமான ஹிருதயம் வந்திருக்கு. இன்னொரு காரணம், உன்னுடைய குரு சதாச்சாரியன், அவர் சுக்கராச்சாரியர் இருக்காரே, அவர் ரொம்ப படிச்சவர், வேதவித்து. அவரை குருவாக அடைஞ்சது காரணம்னு அவரையும் பெருமையா சொல்லி வச்சிருந்தாலாம் சுவாமி. ஏன்னா அடுத்து தானம் கேட்க போறார், சர்வ சொத்தையும் புடிங்கிட்டு போக போறார். அதுக்கு சுக்கராச்சாரியால் இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அதனால அவருக்கும் ஒரு பெருமையை கொடுப்போமேன்னுட்டு அப்படி சொன்னாலாம். உன்னுடைய குரு சதாச்சாரியனவன் அப்படிப்பட்ட ஒரு குருவை அடைஞ்சதும் பிரகலாதனுடைய பேரனானத்தினால அந்த ஒரு பெருமை உனக்கு. அதனாலதான் உனக்கு இத்தனை விஷாலமான ஹிருதயம் நாள் சுவாமி. மகாபலி வம்சம் பரம பாகவதோத்தமன் பிரகலாதன். இந்த வம்சம் எப்படின்னால், சாக்ஷாத் பிரம்மா, பிரம்மாவனுடைய புத்திரன் மரீச்சி, மரீச்சியினுடைய புத்திரன் காஷ்யபர், காஷ்யபனுடைய புத்திரன் ஹிரண்யகசிபு, ஹிரண்யகசிபனுடைய புத்திரன் பிரகலாதன், பிரகலாதனுடைய புத்திரன் மகாபலி, பிரகலாதனுடைய புத்திரன் விரோச்சனன், விரோச்சனுடைய புத்திரன் மகாபலி. இப்படி ரொம்ப விசேஷமான வம்சம்
இந்த வம்சம். அதனாலதான் உனக்கு இத்தனை விஷாலமான ஹிருதயம் நாள் சுவாமி. நீ புண்ணிய புருஷன், நீ உன்னிடத்துல ஒரு தானம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன், யாச்சகத்துக்கு தான் வந்திருக்கேன், ஒரு தானம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். சொல்ப தானம், நான் ஒன்னும் பெருசா கேட்டுட போறது இல்லை, சொல்ப தானம் தான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னால் சுவாமி. என்ன தானம் கேளுங்கோன்னு நான் சுவாமி கேட்டால், தஸ்மாத் வத்தோ மகீஷத் விருணேகம் வரதர்ஷபாத் பதானி த்ரீணி தேவேந்திர சமிதானி பதாமம. சொல்பதானம் மகாபலி, என் காலால 3 அடி எனக்கு வேணும், வேற எதுவும் எனக்கு வேண்டான். நான் என் காலால ஒரு 3 அடி பூமி கூட போரும் நாள் சுவாமி. மகாபலி பார்த்தான், இப்படி நீங்க கேட்கலாமான் நான் மகாபலி. நீங்க பேசுறத பார்த்தா, நீங்க பேசுற அழக பார்த்தா தீபமா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும் போல இருக்கே, இந்த பூலோகத்தையே உங்களுக்கு தானமா கொடுக்கணும் போல இருக்கே, அத்தனை அழகா பேசுறேன். நீங்க என்கிட்ட இப்படி 3 அடி கேட்கலாமா? இது நியாயமான் நான் மகாபலி. ஏன்னா நான் எப்படி தானம் பண்றவன் தெரியுமா? என்னிடத்துல ஒருத்தர் யாச்சகத்துக்கு வந்துட்டா அவர் இன்னொருத்தராத்துக்கு யாச்சகத்துக்கு போகப்படாது. அப்படி நான் அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவேன். கல்யாணத்துக்கு ஒருத்தர் யாச்சகத்துக்கு வராருன்னா ஒத்தராத்துல திருமங்கல்யம், இன்னொருத்தராத்துல வேஷ்டி, இன்னொருத்தராத்துல புடவை, இப்படி நான் பண்றது இல்லைன்னுட்டான். இப்படி நான் பண்றது இல்லை. அவளுக்கு அத்தனை சொத்தையும் கொடுத்து எப்படி கொடுப்பேன் தெரியுமா? அவ இன்னும் 100 பேருக்கு தர்மம் பண்ற அளவுக்கு அவளுக்கு சொத்து கொடுத்து அவளை ஒரு பெரிய பணக்காரால ஆக்கி அப்படி அமைச்சு விட்டுதான் எனக்கு பழக்கம் நான் மகாபலி. அகங்காரத்தோட பேசினானா. அப்படி தானம் பண்றவன் நான், அப்படி வாரி வாரி கொடுக்கிறவன் நான். என்னிடத்துல போய் 3 அடி கேட்கிறேலே, இது சரியில்லை. நான் இப்படி நீங்க கேட்கப்படாது, இன்னும் நிறைய கேட்கணும் நான் சுவாமியை பார்த்து. சுவாமி சொன்னால், மகாபலி 3 அடியில திருப்திப்படாதவன் உலகம் கொடுத்தாலும் திருப்தியாக மாட்டான் விட்டால் சுவாமி. 3 அடியில திருப்தி ஆகாதவனுக்கு எத்தனை கொடுத்தா என்ன, 3 உலகத்தையும் கொடுத்தாலும் அவனுக்கு அப்புறம் திருப்தி ஆகாது. அதனால நான் கேட்டதை எனக்கு கொடுத்து நாத்துக்கு அம்சூடு போருன்னுட்டான் சுவாமி. சரின்னுட்டான் மகாபலி. ஏதோ சொல்ப தானமா இருந்தாலும் நம்ம ஆத்துக்கு ஒரு வேதவித்து, ஒரு பிரம்மச்சரி, ஒரு வேதவித்து மகாபுருஷன் நம்ம ஆத்துக்கு வந்திருக்காள் தானத்துக்கு. அவருக்கு அந்த 3 அடியை கொடுத்துட்டு நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமேனுட்டு சரின்னுட்டான் மகாபலி. உடனே என்ன பண்ணினான், கிண்டி எடுத்துக்கிண்டு தீர்த்தத்தை விட ஆரம்பிச்சுட்டான் தானத்துக்காக. இது பரியந்தம் பேசாம இருந்தால் அவனுடைய குரு சுக்கராச்சாரியர். இவன் தீர்த்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தானத்துக்கு சரியா ரெடி ஆனதே கைய தடுத்தாலாம் சுக்கராச்சாரியார். என்னத்துக்கு தடுக்கிறேன் நான்? ஏன்னா அவர் என்ன நினைச்சுட்டு இருக்கார், அவர்கிட்ட கலந்து பேசி அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருந்தால் சுக்கராச்சாரியர். இவன் தானத்துக்கு ஆரம்பிச்சுட்டான் மகாபலி. கைய பிடிச்சு தடுத்து நிறுத்தினான். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கே மகாபலி? வந்திருக்கவன் யாருன்னு தெரியுமா உனக்குன்னு? யாருன்னான் மகாபலி. ஏஷ வைராஜனே சாக்ஷாத் பகவான் விஷ்ணுரவ்யயः கஷ்யபாதத்விதேர்ஜாதः தேவானாம் காரிய சாதகः. வந்திருக்கிறவன் யாரு தெரியுமா? சாக்ஷாத் வரதராஜன் நாராயணன் மகாவிஷ்ணு வந்திருக்காண்டா. சர்வசக்தியும் உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு போய் தேவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறான்டா. அதுக்காக வந்திருக்காண்டா. சத்ருக்கு சிவாசம் பண்ணிட்டு வந்திருக்காண்டா. நம்ம தானம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறேன் நான் மகாபலியை பார்த்து. மகாபலி பார்த்தான், யோசிச்சான். உன் பிராணனுக்கு ஆபத்துடான் நாள் சுக்கராச்சாரியார். உன் பிராணனுக்கு ஆபத்துடா, கொண்டு போயிடுவான்டா, அத்தனை சொத்தையும் கொடுக்காதேன்னாள். சொல்லிவிட்டு இன்னொன்னு சொன்னால், மகாபலி சாஸ்திரமே சொல்லியிருக்கு, சர்வ சொத்தையும் தானம் பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்லல. சொத்தை 5 பங்கா பிரிச்சு அதுல 1 பங்கு நீ தர்மம் பண்ணு போதும்னு சாஸ்திரமே சொல்றது. சர்வ சொத்தையும் தர்மம் பண்ணுன்னு சொல்லல. அதனால நீ இப்படி முழுக்க தானம் பண்ணி கொடுக்காதே. வந்திருக்கிறவன் யாருன்னு தெரியாம நீ தானம் பண்ணி கொடுக்காத. அது மட்டுமல்ல, இது மூலியமாக உன் பிராணனுக்கே ஆபத்து. ஏன்னா இந்திரன்ட்ட போயிடும் எல்லா சொத்தும், அப்புறம் உன் பிராணனுக்கே ஆபத்து. அதனால நீ என்ன பண்ணு, ஆபத்துக்கு பொய் சொன்னா தப்பு இல்லை. இப்போ உன் சொத்துக்கே ஆபத்து வருதுங்கும் பொழுது பொய் சொன்னா தப்பு இல்லை. இல்ல நான் தர முடியாதுன்னு சொல்லிவிடு, பின்வாங்கிடும், தராதேன்னாள் குரு சுக்கராச்சாரியர். மகாபலி பார்த்தான், ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தான். நான் பிரகலாதனுடைய பேரன், தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு
சூதாடி மாதிரி ஏமாத்துறவன் நான் இல்லேன்னு விட்டான் மகாபலி. நான் தரேன்னு சொன்னா தரேன்னு சொன்னதுதான், சூதாடி மாதிரி நான் ஏமாத்துறவன் கிடையாதுன்னு விட்டான் மகாபலி. சொல்லிட்டு சொன்னானாம், எந்த சொத்தை விட்டுவிட்டு நான் பரலோகம் போக போறேனோ, ஒரு மனுஷன் பரலோகம் போகும்பொழுது எந்த வீடு வாசல் சொத்து எல்லாம் அவனை விட்டு போறதோ, அப்படி அப்படி இருக்கிற பட்சத்துல என் சொத்தை முழுக்க நாராயணனுக்கு தான் நான் தாரையா வாத்து கொடுக்கிறேனே, அது மூலியமா நான் க்ஷேமத்தை அடைறேனே நான் மகாபலி. அத்தனை விசாலமான ஹிருதயத்தோட பேசினானா மகாபலி. அது மட்டுமல்ல, நீங்க வந்திருக்கிறவர் வரதராஜனாக இருக்கலாம்னு சொன்னேன், உங்க வாக்கு பலிக்கணும். உங்க வாக்கு பலிச்சு வந்திருக்கிறவன் சாக்ஷாத் சர்வேஸ்வரன் நாராயணனாக இருக்கணும், என்னுடைய சொத்தை முழுக்க நான் நாராயணனுக்கு கொடுத்ததாக இருக்கணும்னு வேண்டிட்டானா. அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு வேண்டிட்டான் மகாபலி. சயே விஷ்ணு வரதேஸ்தூன் நான் வரதோஸ்தூன் நான். வந்திருக்கிறவர் சாக்ஷாத் ஸ்ரீபதியான மகாவிஷ்ணு வரதராஜன் சர்வேஸ்வரன் நாராயணனாக இருக்கணும், உங்க வாக்குனால இன்னொரு தடவை நீங்க அதை சொல்லணும், அது பலிக்கணும் அப்படின்னு நான் மகாபலி. இப்படி சொன்னதே சுக்ராச்சாரியாருக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தான். ஏன்னா அவர் இவன் மேல ஒரு தனிப்பட்ட அக்கறையினால இப்படி இவனை காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்றார். இவன் இப்படி பதில் பேசினதே ரொம்ப கோபம் வந்துருத்து சுக்ராச்சாரியாருக்கு. சபிச்சுட்டாராம், உன் சொத்து முழுக்க உன் கையை விட்டு போகட்டும்னு சபிச்சுட்டார் மகாபலிய. இதுவும் தெய்வ சித்தம்னுட்டால். ஏன்னா மகாபலிக்கு இந்த சொத்து முழுக்க எப்படி வந்தது, எப்படி அவன் தேவர்களை ஜெயிச்சான்னா இவர் அனுகிரகம் பண்ணிருக்கார், இவருடைய தபசு, இந்த குருவனுடைய தபசு, அந்த அனுகிரகம் மூலியமா தான் இவாளுக்கு அசுராளுக்கு இத்தனையும் வந்திருக்கு. அதனால இப்படி குரு அனுகிரகம் பண்ணி வந்ததை சுவாமி தான் வாங்கிட்டு போனதா இருக்கக்கூடாதுன்னு சுவாமிக்கு அதுல இஷ்டம் இல்லை. அதனால இவர் வாக்குனாலே சபிக்கும்படி பண்ணிவிட்டால். சபிச்சு விட்டாராம் சுக்கராச்சாரியர். எப்படி என் வார்த்தையை கேட்காம நீயா இப்படி பண்றியோ, அத்தனை சொத்தும் உன் கையை விட்டு போகட்டும்னு சபிச்சு விட்டால். இவன் அதுக்கெல்லாம் கவலைப்படல, வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான் விட்டான். தங்க கிண்டியில தீர்த்தத்தை எடுத்துக்கின்றான், எடுத்துக்கிண்டு தானத்துக்கு ஆரம்பிச்சான். உடனே இவனுடைய பத்னி விந்தியாவலின்னு பேரு ஓடி வந்து கையை வந்து பிடிச்சாள். வருத்தப்பட்டான் மகாபலி. ஆஹா, இத்தனை நாள் குரு மட்டும்தான் தடுக்கிறாருன்னு நினைச்சேனே, இப்படி பத்னியும் தடுக்கிறாளே. ஏன்னா எந்த ஒரு தர்மம் பண்ணாலும் பத்னியும் சேர்ந்து பண்ணணும், அப்பதான் அதுக்கு வாஸ்தவமான பலன். இப்படி பத்னி தடுக்கிறாளே, கொடுக்க வேண்டான்னு அப்படி நினைச்சு வருத்தப்பட்டு கேட்டான் விந்தியாவலியை பார்த்து. நீயும் கொடுக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக வந்திருக்கியான்னு கேட்டான். விந்தியாவலி சொன்னால், ஹே நாதா, நான் தடுக்கிறதுக்காக வரலை, இந்த தீர்த்தம் விட்டு தானம் கொடுக்கறதுக்கான அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னா, தீர்த்தம் விடுற அதிகாரம் தர்ம பத்னியான எனக்கு தான் உண்டு, நான் தான் தீர்த்தம் விடணும் நான்லாம் விந்தியாவலி. நீங்க தானம் பண்ணுங்கோ, நான் தீர்த்தம் விடுறேன், அவர் சரணத்துல பட்ட அந்த தீர்த்தத்தை என் தலைமையிலையும் புரோக்ஷணம் பண்ணி நம்ம குழந்தை மேலையும் புரோக்ஷணம் பண்ணுங்கோ நான்லாம் விந்தியாவலி. பட்டத்திரி கேட்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து, ஹே குருவாயூரப்பா, இப்படி சர்வசொத்தையும் தானமாக கொடுக்கும் பொழுது, மகாபலி சர்வசொத்தையும் உனக்கு தானமாக கொடுக்கும் பொழுது பத்னியான விந்தியாவலி வந்து தீர்த்தம் விடுறதுக்கு எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, நான் ஜலம் விடுறேன், அந்த தீர்த்தத்தை அவர் சரணத்துல பட்ட அந்த தீர்த்தத்தை என் தலையிலையும் நம்ம குழந்தை தலையிலையும் புரோக்ஷணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாலாமே, இது சத்தியமானு கேட்டால். குருவாயூரப்பன், என் அப்பனே ஆமாம் சத்தியம், விந்தியாவலி என் சரணத்துல விட்ட ஜலம் இன்னும் ஈரம் காயலப்பான்னாலாம், இன்னும் என் காலில் அந்த ஈரம் இருக்குப்பா விந்தியாவலி விட்ட ஜலம்னாலாம். இப்படி ஒரு பத்னி உண்டான்னு ஆச்சரியப்பட்டால். இப்படி சர்வ சொத்தையும் தானம் பண்ணும்பொழுது கூட முழு மனசோட வந்து தீர்த்தத்தை விட்டு தானம் பண்ணினாலாம். மகாபலி தானம் பண்ணி விந்தியாவலி தீர்த்தம் விட மகாபலி சர்வ சொத்தையும் தானம் பண்ணி கொடுக்கிறாள் சர்வேஸ்வரனான நாராயணனுக்கு. அப்படி ஜலத்தை விட்டு துளசியை எடுத்து சுவாமி கையில கொடுக்கிறாள். உடனே சுவாமி என்ன பண்ணினாள், அதை வாங்கிக்கிண்டு தீர்த்தம் விடும்போது என்ன சொன்னால் மகாபலி, வாசுதேவாய பரமாத்மனே சம்பிரதேனால், வாசுதேவ ஸ்வரூபியாக வந்திருக்கும் உங்களுக்கு தானம்னு சொல்லல, வாசுதேவனே வந்திருக்கேல் நீங்க உங்களுக்கு தானம்னுட்டானா. அப்படி சொல்லி துளசி எடுத்து சுவாமிகிட்ட கொடுத்தால். சுவாமி உடனே விஸ்வரூப தரிசனம் பண்ணி திரிவிக்ரம அவதாரம் பண்ணினாள். ஒரு அடியினால பூலோகத்தை முழுக்க அளந்துவிட்டால், இன்னொரு அடியினால ஆகாசத்தை முழுக்க அளந்துவிட்டால். மூணாவது அடிக்கு மகாபலியை பார்த்தால், மூணாவது அடிக்கு எங்கடா அளக்கிறதுன்னு கேட்டால் மகாபலியை பார்த்து, என்னமோ எது வேணாலும் தரேன் கேளுங்கோனேலே,
3 அடி கேட்டிருக்கேனே, 2 அடி அளந்தாச்சு, 3வது அடிக்கு இடம் எங்கடா இருக்கு குடுடான்னு கேட்டால் மகாபலி ஒரு க்ஷணம் கூட யோஜனை பண்ணாம சிரச காமிச்சானாம் சுவாமியின் இடத்துல. இப்படி குனிஞ்சுக்கிண்டு சிரச காமிச்சான். என் தலைமையில அலங்கோ 3வது அடியன் நான். சுவாமி தன்னுடைய சரணத்தை எடுத்து மகாபலி சிரசுல வச்சால், அவனுக்கு அனுகிரகம் பண்ற விதத்துல வச்சு விட்டால். மகாபலி சிரசுல வச்சால் மகாபலி சுதலலோகம் போயிட்டான். சுவாமி சரணம் தலையில வச்சு அழுத்தினதே சுதலலோகம் போயிட்டான். சுவாமி என்ன பண்ணினால், இப்படி இத்தனை பரம பாகவதோத்தமனா இருக்கானே மகாபலின்னுட்டு மகாபலிக்கு பரம அனுகிரகம் பண்ணிவிட்டால். சுவாமி உடனே சுதலலோகத்துல மகாபலி வீட்டு வாசக்காப்பாளா இருக்காளாம் சுவாமி. மகாபலி வீட்டு வாசல்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காளாம் இன்னைக்கும். இப்படி மகாபலிக்கு வேலைக்காரனா ஆயிட்டாள் சுவாமி. அடுத்த மன்வந்திரத்துல மகாபலிக்கு இந்திர பதவி கொடுக்கறதா சங்கல்பம் பண்ணியிருக்காள். மகாபலி காத்துட்டு இருக்கான். அடுத்த மன்வந்திரத்துல இந்திர பதவியை அடைய போறான். இப்படி சுவாமி மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணி தேவர்களுக்கும் அவ இழந்த ராஜ்யத்தெல்லாம் திருப்பி பெற்றுக் கொடுத்தாள். அப்படி இந்த வாமனாவதாரத்தை சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு கங்கா தீரத்துல உபதேசம் என்றால் பரீட்சித் பரம ஆனந்தத்தை அடைந்தால். அதை தொடர்ந்து ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சால். இவர் ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சதே பரீட்சத்துக்கு கொஞ்சம் பயமா போயிடுத்தாம். ஏன்னா பரீட்சத்துக்கு நாளோ குறைஞ்சுண்டே வருது, ஏற்கனவே 4-5 நாள் ஆயிடுத்து. அதனால பரீட்சத்து என்ன நினைச்சான், இப்படி இவர் ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டாலே, ராமாயணம் பிரம்மாண்ட கிரந்தம், முடிவே இல்லை அதுக்கு. அதனால ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டாலே இவர் பாகவதத்துக்கு திரும்ப வந்து பாகவதத்தை முடிப்பாலோ மாட்டாலோ அப்படிங்கிற கவலை வந்துடுத்தாம் பரீட்சத்துக்கு ராமாயணத்தை ஆரம்பிச்சதே. அதுக்கு சுகாச்சாரியால் சொன்னால் பரீட்சத்தை பார்த்து, ஹே ராஜன்னு, என் பிரபு ராவண பத்தி சொல்லாம என்னால இந்த இடத்துல இருந்து எழுந்து போக முடியாதுன்னு விட்டா. உங்க ஆத்துக்கு எத்தனையோ பேர் வந்திருப்பா, எத்தனையோ தடவை ராமாயணம் சொல்லியிருப்பா, எத்தனையோ மகான்கள், நீயும் எத்தனையோ தடவை ராமாயணம் கேட்டிருப்ப. இருந்தாலும் நானும் இந்த பாகவத சப்தாகத்துல கொஞ்ச நாள் என் பிரபு ராமனை பத்தி சொல்றேன், என் வாக்குனால கேளுன்னாள் சுகாச்சாரியால். என் பிரபு ராமனை பத்தி சொல்லாம என்னால இருக்க முடியுமான்னாள். அப்படி அந்த பாகவத சப்தாகத்துல கூட ராமனை பத்தி ஒரு 4 வார்த்தையாவது சொன்னோம்னுட்டு ராமாயணத்தையும் சேர்த்து உபதேசம் பண்றாள் சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு. அத்தனை விசேஷம் ராமாயணம், மோட்ச பிரதானமான கிரந்தம் ராமாயணம். ராமாயணத்துல முதல்ல வம்சாவளி சொல்லிட்டு வரால், இக்ஷ்வாக்கு வம்சத்தை சொன்னால், வம்சாவளி சொல்லி அப்புறம் சீதா கல்யாணம், பட்டாபிஷேக மருதி, அப்படி ராமாயணத்தை உபதேசம் பண்றாள். இந்த வம்சாவளி இருக்கே அது பரம புண்ணியம் நுட்டால். இந்த வம்சாவளிய காதால கேட்டாலே போதும், அத்தனை புண்ணியம் அதுக்கு. சூரிய வம்சம் காதால கேட்டாலே போதும், அத்தனை புண்ணியம் அதுக்கு. வம்சாவளி சொல்ல ஆரம்பிச்சால் சாக்ஷாத் சர்வேஸ்வரன் நாராயணன் அவருடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் வந்தால், பிரம்மாவனுடைய புத்திரன் மரீச்சி, மரீச்சியினுடைய புத்திரன் காஷ்யபர், காஷ்யபருடைய புத்திரன் சூரியன், சூரியனுடைய புத்திரன் மனு, மனுவனுடைய புத்திரன் இக்ஷ்வாக்கு, இக்ஷ்வாக்குனுடைய புத்திரன் விகுக்ஷி, விகுக்ஷியினுடைய புத்திரன் புரஞ்சயன், புரஞ்சயனுடைய புத்திரன் அனேனசு, அனேனசுடைய புத்திரன் பிருது, பிருதுவனுடைய புத்திரன் விஸ்வரந்தன், விஸ்வரந்தனுடைய புத்திரன் சந்திரன், சந்திரனுடைய புத்திரன் யவனாஸ்வன், யவனாஸ்வனுடைய புத்திரன் ஷாபஸ்தன், ஷாபஸ்தனுடைய புத்திரன் பிருகதஸ்வன், பிருகதஸ்வனுடைய புத்திரன் குவலயாஸ்வன், குவலயாஸ்வனுடைய புத்திரன் திருடஸ்வன், திருடஸ்வனுடைய புத்திரன் ஹரியஸ்வன், ஹரியஸ்வனுடைய புத்திரன் நிக்கும்பன், நிக்கும்பனுடைய புத்திரன் பர்ஹனாஸ்வன், பர்ஹனாஸ்வனுடைய புத்திரன் கிருஷாஸ்வன், கிருஷாஸ்வனுடைய புத்திரன் சேனஜித்து, சேனஜித்தினுடைய புத்திரன் யவனாஸ்வன், யுவனாஸ்வனுடைய புத்திரன் மாந்தாத்தா, மாந்தாத்தனுடைய புத்திரன் புருஹுத்சன், புருஹுத்சனுடைய புத்திரன் திரிசத்ஸ்யு, திரிசத்ஸ்யுடைய புத்திரன் அனரண்யன், அனரண்யனுடைய புத்திரன் ஹரியஸ்வன், ஹரியஸ்வனுடைய புத்திரன் அருணன், அருணனுடைய புத்திரன் திரிபக்னன், திரிபக்னுடைய புத்திரன் திரிசங்கு, திரிசங்குனுடைய புத்திரன் ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திரனுடைய புத்திரன் லோகிதாக்ஷன், லோகிதாக்ஷனுடைய புத்திரன் ஹரிதன், ஹரிதனுடைய புத்திரன் சம்பன், சம்பனுடைய புத்திரன் சுதேவன்,
சுதேவனுடைய புத்திரன் விஜயன், விஜயனுடைய புத்திரன் பாருகன், பாருகனுடைய புத்திரன் பாகுகன், பாகுகனுடைய புத்திரன் விருகன், விருகனுடைய புத்திரன் சகரன், சகரனுடைய புத்திரன் அசமஞ்சன், அசமஞ்சனுடைய புத்திரன் அம்சுமான், அம்சுமானுடைய புத்திரன் திலீபன், திலீபனுடைய புத்திரன் பகீரதன், பகீரதனுடைய புத்திரன் ஸ்ருதன், ஸ்ருதனுடைய புத்திரன் நாபன், நாபனுடைய புத்திரன் சிந்துத்வீபன், சிந்துத்வீபனுடைய புத்திரன் ஐதாயிசு, ஐதாயிசனுடைய புத்திரன் ரித்துபர்ணன், ரித்துபர்ணனுடைய புத்திரன் சர்வகாமன், சர்வகாமனுடைய புத்திரன் சூதாசன், சூதாசனுடைய புத்திரன் சௌதாசன், சௌதாசனுடைய புத்திரன் அஷ்மகன், அஷ்மகனுடைய புத்திரன் மூலகன், மூலகனுடைய புத்திரன் ஐடவ்யன், ஐடவியனுடைய புத்திரன் தசரதன், தசரனுடைய புத்திரன் விஸ்வசகன், விஸ்வசகனுடைய புத்திரன் கட்வாங்கன், கட்வாங்கனுடைய புத்திரன் தீர்க்கபாகு, தீர்க்கபாகுனுடைய புத்திரன் ரகு, ரகுனுடைய புத்திரன் அஜன், அஜனுடைய புத்திரன் தசரதன், அந்த தசரதனுடைய புத்திரன் சாக்ஷாத் சர்வேஸ்வரன் நாராயணன் ரங்கநாதனே குழந்தையாக வந்து பிறந்தாலாம். சாக்ஷாத் பிரம்மமயோ ஹரிஹி தஸ்யாபி பகவான் ஏஷஹ. அப்படி சாக்ஷாத் சர்வேஸ்வரன் ரங்கநாதனே ஸ்ரீராமனாக வந்து அவதாரம் பண்ணினாலாம். அப்படி அந்த குடும்பத்துல ரங்கநாதனை உபாசித்த அந்த பலன், ரங்கநாதனை பூஜை பண்ணின அந்த பலன், சுவாமி ரங்கநாதனே ராமனாக வந்து பிறக்கிறாள். அப்படி தசரதனுக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன் 4 பேரும் குழந்தையாக வந்து பிறந்தாள். அயோத்தியில வளர்ந்து வந்தாள். தசரதன் குழந்தைகளுக்கெல்லாம் உபநயனங்கள் பண்ணி வச்சால். அப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் யஜ்யத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்காக அழைச்சுண்டு போனாள். சுவாமி யஜ்யத்தை திருப்திகரமா பூர்த்தி பண்ணி வச்சால். யஜ்யத்தை பூர்த்தி பண்ணி வச்சுட்டு விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் மிதிலைக்கு அழைச்சுண்டு போனாலாம். என்னத்துக்காக மிதிலைக்கு அழைச்சுண்டு போனால் அங்க என்ன விசேஷம்னால், மிதிலாதிபதிர் வீரோ ஜனகோ நாம தர்மவித் க்ஷத்ர தர்மஹ்யபிரதஹ ஞாயதஸ்சாஸ்தி மேதினி. மிதிலைன்னு ஒரு நகரம், அதுல ஜனகர்னு ஒரு மகாராஜா, ஸ்வதர்மத்தை பெரிதாக நினைத்தவர். இந்த ஜனக மகாராஜா ஒரு சமயம் ஒரு பெரிய யாகம் ஒன்று பண்ணால், அந்த யாகத்தின் முடிவில் தங்க கலப்பையினால பூமியை உழுதுண்டு வந்தால். அப்படி பூமியை உழுதுண்டு வரும்பொழுது ஒரு தங்க பெட்டி ஒண்ணு கிடைச்சது அவருக்கு பூமியில இருந்து. அதை திறந்து பார்த்தா ஸ்வர்ண விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை. அந்த குழந்தை தான் சீத்தை. சீத்தைன்னு பேர் வச்சால். இந்த சீத்தைய தன்னுடைய சொந்த குழந்தையாகவே நினைச்சு வளர்த்துண்டு வரால் ஜனகர். கொஞ்ச நாள் ஆச்சு, சீதைக்கு கல்யாண வயசு வந்தது. சீத்தை வளர வளர ஜனகருக்கு ரொம்ப கவலையா இருந்துதான். ஜனகருக்கு என்னத்துக்கு இத்தனை கவலை? பெரிய மகாராஜாவாச்சே, சக்கரவர்த்தி கூட கவலைன்னு ஒண்ணு உண்டா? அவருக்கு என்ன கவலைன்னால், இல்ல பதம் போடுறாள் வால்மீகி ராமாயணத்துல, சிந்தானவ கதப்பாரம்ங்கிறாள். சிந்தைங்கிற அந்த சமுத்திரத்துல அப்படி மூழ்கி கடந்தாலாம் ஜனகர். ஏதோ சாதாரண கவலை இல்லையாம், ரொம்ப சிந்தைங்கிற அந்த சமுத்திரத்துல மூழ்கி கடந்தாலாம். அத்தனை கவலையாம் ஜனகருக்கு. அப்படி என்ன கவலைன்னால், சிந்தார்ணவகதப்பாரம் நாசசாத ப்ளுவோ யசாம் சத்ருஷம் சானுரூபம் ச மஹீபாலஹ பதிம் மம. என்ன கவலையாம் ஜனகருக்கு? சீதைக்கோ கல்யாண வயசு வந்துருத்து. சீதையினுடைய அழகுக்கும் சீதையினுடைய குணத்துக்கும் ஏத்த சதிருஷமான ஒரு மகாபுருஷன் அவளுக்கு பத்தியா வரணுமேங்கிற அந்த மிகப்பெரிய கவலையாம் ஜனகருக்கு. குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமேங்கிற கவலை வந்துருத்தாம் ஜனகருக்கு. சீதைக்கு அப்ப என்ன வயசுனால் 6 வயசாம் சீதைக்கு. குழந்தைக்கு 6 வயசு ஆயிடுத்தே, இன்னும் விவாகம் பண்ணலையே, ஒரு நல்ல மகாபுருஷன் கிடைக்கணுமே குழந்தைக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையில இருந்தால் ஜனகர். அதோட ஒரு பெரிய விசாரம் அவருக்கு, ஒரு பெரிய மகா வீரனுக்கு தான் சீதையை விவாகம் பண்ணி கொடுக்கணும்னுட்டு ஒரு சிவ தனுச பந்தயமா வச்சிருந்தால் ஸ்வயம்பரத்துல. இந்த சிவதனுசை யாரு ஆக்கர்ஷணம் பண்றாளோ அவளுக்குத்தான் சீதைய விவாகம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தால் ஜனகர். எத்தனையோ மகாராஜாக்கள் வீரால்லாம் வந்து பிரம்ம பிரயத்தனம் பண்ணி பார்த்துட்டால் அந்த சிவதனுஷ அசைக்க கூட முடியல யாராலையும். ஜனகருக்கு கவலை ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்தாம். இப்படி
வீராலே இல்லாத தேசமா போயிடுத்துமா நம்ம தேசம், இப்படியே எங்க உனக்கு விவாகமே இல்லாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா அப்படின்னு கண்ணும் கண்ணீருமா அழுதாலாம் ஜனகர். அழுததே சீதைக்கும் ரொம்ப வருத்தமா போயிடுத்தாம். ஆஹா, இப்படி பர்த்தாவோட சேர்ந்து ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லையா அப்படின்னு சீத்தையும் ரொம்ப வருத்தப்பட்டாலாம். அந்த சமயம் என்ன ஆச்சுன்னா, சீதையினுடைய இடது கண், இடது கை, இடது கால், இடது தொடையெல்லாம் படபட படபடன் துடிச்சுதான். ஸ்திரீகளுக்கு இடது பாகம் துடிச்சா நல்ல சகுனம். இந்த இடத்துல வால்மீகி ஒரு ஸ்லோகம் எழுதுறால், சீதைக்கு ஏற்பட்ட சகுனத்தை பத்தி சொல்றாள் வால்மீகி. சுந்தரகாண்டத்துல சொல்றாள் இந்த ஸ்லோகத்தை. சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் ஸ்ரீயாஜுஷ மிவோபஜீவினஹா. சுபம் நிமித்தானி சுபானி பேஜிரேங்கிறாள் வால்மீகி. சீதைக்கு சகுனம் உண்டாச்சுன்னு சொல்லல, சகுனங்கள்லாம் சீதையை போய் அண்டித்தான். ஏன்னா சீதைக்கு இப்ப விவாக காலம் வந்துருத்து. இப்போ சகுனங்கள்லாம் சீதைக்கு ஏற்பட்டா இனிமே நல்ல சகுனத்துக்கு உலகத்துல ஒரு நல்ல பேர் இருக்குமே நொட்டு சகுனங்கள்லாம் சீதையை போய் அண்டித்துங்கிறாள். இது சுந்தரகாண்டத்துல சொல்றாள். ஆஞ்சநேய சுவாமியை பார்க்க போறாள் சீதை. அப்போ அந்த சமயத்துல எழுதின ஸ்லோகம். அப்ப நினைச்சுக்கிறாள் சீதை, விவாக காலத்துல ஏற்பட்ட சகுனமாச்சே, ராமனை தேடி கொடுத்த சகுனமாச்சே, இது பொய்யா போகுமான்னு நினைச்சிட்டாள் சீதை. அப்படி சீதைக்கு ஏற்பட்ட சகுனத்தை பத்தி ஒரு தனி சர்க்கம் ஒண்ணு போட்டிருக்காள் வால்மீகி. சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே நரம் ஸ்ரீயாஜுஷ மிவோபஜீவினஹா. அப்படி சீதைக்கு நல்ல சகுனம் உண்டாச்சாம். நல்ல சகுனம் உண்டானதே கண் ஜலத்தை தொடச்சுக்கிண்டு நிமிர்ந்து பார்த்தாள் சீதை. யார பார்த்தால் நான் விஸ்வாமித்ரேன சகிதஹ யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதஹ லக்ஷ்மணேன சக ப்ராத்ரா ராமஹ சத்யபராக்கிரமஹ. விஸ்வாமித்திரர் ஆயிஷன் வந்து இருக்காலாம். சுவாமிய யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணி வச்சுட்டு ராமலக்ஷ்மணால விஸ்வாமித்திரர் மிதிலையில ஜனக சபைக்கு ஆயிஷன் வந்து இருக்கால் ராமரையும் லக்ஷ்மணனையும். சுவாமியினுடைய அந்த மந்தஹாச முகத்தை பார்த்து, அந்த தேஜஸ பார்த்து, நீலமேக சாமலனாய் சுவாமி 12 வயசு குழந்தையாய் பட்டு பிதாம்பரத்தோட ரத்தன கிரீடத்தோட இப்படி மந்தஹாச முகத்தோட சுவாமி கோதண்ட பாணியாய் ஜனகர் சபைக்குள்ள வரால் பிராத்தாவான லக்ஷ்மணனோட. ராமன் வரத பார்த்துட்டு அந்த அழக பார்த்துட்டு மிதிலையில இருந்தவா அத்தனை பேரும் வெச்சக்கண் வாங்காம பாக்குறாளாம். இந்த குழந்தைகள் யார், இந்த குழந்தைகள் யாருன்னு சுவாமிய வெச்சக்கண் வாங்காம பாக்குறாளாம் அத்தனை பேரும். அத்தனை அழகாம் கோட்டி மன்மதா கிருத்தியா இருந்தாலாம் சுவாமி. அப்படி இருந்தாலாம் ராமன். உடனே விஸ்வாமித்திரர் வரத பார்த்துட்டு ஜனகர் ஓடி வந்து விஸ்வாமித்திரருக்கு நமஸ்கரிச்சு அவருக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணினாள். விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அறிமுகப்படுத்தி வச்சால், இப்படி இந்த குழந்தைகள் நீங்க சுயம்பரத்துல ஏதோ தனுஷ் வச்சிருக்கலாமே அதை பாக்குறதுக்காக வந்திருக்காள் நாள் விஸ்வாமித்திரர். ஏன்னா அவர் துடிச்சுட்டு இருக்கார் ராமனுக்கும் சீதைக்கும் விவாகம் பண்ணி வைக்கணும்னு விஸ்வாமித்திரர் அப்படி சொன்னால். உடனே ஜனகர் ராமர் ஆயிஷகண்டு சிவதனுஷ கொண்டு போய் காமிச்சால். சுவாமி சிவதனுஷ நமஸ்கரிச்சு ஒரே க்ஷணத்துல அந்த தனுஷ அப்படியே தூக்கி வளைச்சு நாணத்தை ஏத்தி ஆகர்ஷணம் பண்ணிவிட்டாலாம். நிமிஷாந்தர மாத்திரனே நுட்டாள். கண் இமை திறந்து மூடுற அந்த சமயம் நுட்டாள். அப்படி எத்தனையோ வீரர்கள் அசைக்க கூட முடியாத அந்த ஒரு தனுஷ ஒரே க்ஷணத்துல அந்த தனுஷ தூக்கி அந்த நாணத்தை ஏத்தி ஆகர்ஷணம் பண்ணிவிட்டாலாம். அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டால். ஆஹா, இத்தனை பராக்கிரமமான அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாலாம். உடனே ஜனகருக்கு பரம சந்தோஷம். ஜனகர் உடனே மாடு கண்ணுக்குட்டி சால கிராமம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சீத்தையும் நல்லா அலங்காரம் பண்ணி ஆயிஷன்னு வந்துட்டால் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கறதுக்கு. சுவாமி ராமன் பார்த்தால் இதெல்லாம் என்னன்னு கேட்டால், இது மாதிரி நீங்க என் கன்னிகையை விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னால் ஜனகர். சுவாமி சொன்னால் இது ரொம்ப நன்னா இருக்கே, என் அப்பாவுடைய சம்மந்தம் இல்லாம நான் யாரையும் விவாகம் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டால். உடனே ஜனகர் அயோத்திக்கு தெரிவிச்சு அயோத்தியிலிருந்து தசரதன், கௌசல்யா, சுமித்ரே, கைகேயி எல்லாரும் வந்து பெரிவாள்லாம் வந்து மந்திரிகள்லாம் வந்து விவாக நிச்சயம் பண்ணினாலாம். சுவாமி ராமனுக்கு சீதையை நிச்சயம் பண்ணினாள்.
லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளாவ நிச்சயம் பண்ணினாள். ஊர்மிளாவை பத்தி சொல்லும் போது சொல்றாள், மம செய்வ அனுஜா சாத்வி ஊர்மிளா பிரியதர்ஷனாங்கிறாள். அத்தனை சாத்வியாம் ஊர்மிளா, சீதைக்கு மேலே நுட்டாள் ஊர்மிளா சரித்திரம். அப்படி ஊர்மிளாவ லக்ஷ்மண சுவாமிக்கு விவாக நிச்சயம் பண்ணினாள். பரதனுக்கு மாண்டவியையும் சத்ருகனுக்கு சுத்தகிருத்தியும் அப்படி விவாக நிச்சயம் பண்ணினான். அப்படி இவாத்து 4 குழந்தைகளுக்கும் ஜனகருடைய 4 புத்திரிகளை விவாக நிச்சயம் பண்ணினாலாம். இயம் சீதா மம சுதா சக தர்மச்சாரிணி தவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிரஹீஷ்வ பாணினாம். அப்படி சுவாமி ராமன் நல்ல மங்களமான முகூர்த்தத்தில் சாட்சாத் மகாலட்சுமியான சீதையை பாணி கிரகணம் பண்ணிக்கிண்டு அயோத்திக்கு அழைச்சிட்டு வந்தாலாம். அயோத்தி ஜனங்கள்லாம் சுவாமியுடைய விவாகத்தை பார்த்து பரம ஆனந்தத்தை அடைந்தார்கள். அயோத்தியில வீட்டுக்கு வீடு தோரணம், வீட்டுக்கு வீடு கொண்டாட்டம், அப்படி இருந்துதாம் அயோத்தி. அப்படி சுவாமி சீதையை, சாட்சாத் மகாலட்சுமியான சீதையை பாணி கிரகணம் பண்ணிக்கிண்டு அயோத்திக்கு அழைச்சிட்டு வந்தால். பகு வருஷம் அயோத்தியில வச்சுட்டு வந்தால் தம்பதிகள். அப்புறமா சுவாமி பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக, பித்ருவாக்கியத்தை சத்தியமா பண்றதுக்காக அகண்ட ராஜ்யமான அயோத்தியையும் ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டும் பிராத்தாவான லக்ஷ்மணனோடையும் பத்னியான சீதையோடையும் வனவாசம் புறப்பட்டு போனான். அப்படி வனவாசம் போய் எத்தனையோ ரிஷிகளை தரிசனம் பண்ணினாள் சுவாமி. வனவாசத்துல சீதைய ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான். சுவாமி அப்புறம் சுக்ரீவனிடத்துல போய் மித்திரம் பண்ணி, சுக்ரீவன் வானர சைன்யத்தோட சுவாமிக்கு உதவி பண்ணி சுவாமி லங்கைக்கு போய் ராவண கும்பகர்ணாதிகளை வதம் பண்ணி சீதையை அழிச்சுண்டு வந்தால். சுக்ரீவனோட, ஆஞ்சநேய சுவாமியோட, பிராத்தாவான லக்ஷ்மணனோடையும் சீதையோடையும் விபீஷணனோடையும் வானர சைன்யத்தோடையும் சுவாமி புஷ்பக விமானத்துல ஏறி அயோத்திக்கு வந்து சேர்ந்தால். அயோத்தியில பரதன் சுவாமி எப்படி அங்க முனிவேஷம் தரிச்சு எப்படி வனத்துல இருந்தாலோ அதே மாதிரி பரதன் அதே முனிவேஷத்தோட தபஸ்வியா இருந்துட்டு இருக்கால். 14 வருஷமும் பாதுகை ராஜ்யம் ஆண்டு இருக்கு. பெரிய ஆச்சரியம் நுட்டால். ராமனும் ராஜ்யத்துல இல்லை, பரதனும் ராஜ்யத்துல இல்ல, பாதுகா ஆண்டுதாம் ராஜ்யத்தை. அப்படி பரதன் முனிவேஷம் தரித்து தபஸ்வியா இருந்தால் சுவாமி வர வரைக்கும். சுவாமி வந்ததே சுவாமிக்கு மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு ரிஷிகள்லாம் புண்ணிய தீர்த்தத்திலிருந்து நதிகள்ல இருந்து தங்க குடத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு சீதா சகிதம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சால். சுவாமி பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு எத்தனையோ தேசங்கள்ல இருந்து ராஜாக்கள் எல்லாரும் வந்து சுவாமியுடைய பட்டாபிஷேகத்தை பார்த்தால். அப்படி சுவாமி சீதா சகிதம் அத்தனை பேருக்கும் தர்சனம் கொடுத்தாள்னு இந்த ராமாயணத்தை, ராமச்சரித்திரத்தை சுகாச்சாரியால் பாகவத சப்தாகத்தோட உபதேசம் பண்றால் பரீட்சித் மகாராஜாவுக்கு. அதனால இப்பவும் பாகவத சப்தாகம் நடந்தா ஒரு 10 நிமிஷமாவது ராமாயணம் சொல்லணும் நுட்டால். ராமாயணம் இல்லாம பூர்த்தி ஆகாது நுட்டால் பாகவதம். அதுல இருந்து எத்தனை சத்தியம், இது எத்தனை விசேஷம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி பரம விசேஷமான கிரந்தம் ராமாயணம். இப்படி சுகாச்சாரியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு பரம அனுகிரகத்தை பண்ணினான். இந்த ராமச்சரித்திரம் சொல்றவா கேட்கிறவா அத்தனை பேருக்கும் அபாரமான ராமபக்தி உண்டாகணும். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.